கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உன்னை போல பிறனை நேசி என்று சொன்னார். கடைசி காலத்தில் வாழ்றோம். அன்பு கூறும்போது தேவனுடைய பிள்ளைகள் பல சூழ்நிலையிலே பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் வாழுகிற காலம் கடைசி காலம். கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி இருக்கு, வஞ்சிக்கிற ஆவி இருக்கு, ஏமாத்துகிற ஆவி இருக்கு, மோசம் போக்குற ஆவி. இன்னைக்கு காலையில் ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த தாயார் பேசும்போது ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன். அவங்களுக்கு எப்படி ஒரு 50லேருந்து ஒரு 55 வயசுக்குள்ள இருக்கும். அந்த அம்மா பேச ஆரம்பித்தாங்க. அந்த அம்மாட்ட பேசும்போது அவங்க ஒரு சின்ன காரியம் சொன்னாங்க. பிரதர், நானே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். என் வீட்டில் எனக்கு எப்படியாவது நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா தரணும், இல்லைன்னா நகை ஏதாவது பேங்கில் வச்சாவது தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான சூழலை கேட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்களும் கிடையாது, கொஞ்சம் தான் பழக்கம். சரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கம்மல் செயினை கொண்டு போய் பேங்கில் வச்சு நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன். 4 நாளில் தந்துடும்னு சொன்னாங்க. என் வீட்டில் என் பையன் இருக்கான், பிள்ளைகள் இருக்குது. 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, எனக்கு இது வரைக்கும் தரமாட்டுக்காங்க. பைபிளில் சத்தியம் பண்ணி நான் வாங்கவே இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறாங்க. நான் மேலே ஸ்டேஷனரியே போய்ட்டு வந்துட்டேன், ரெக்கார்டு இல்லை, நான் நம்பி பணம் கொடுத்தேன், ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணில் கண்ணீர் விட்டு அழுறாங்க. அவங்களால தாங்க முடியல. நான் பணம் கொடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நான் இன்னைக்கு கம்மல் இல்லாமல் நகை இல்லாமல் வீட்டில் பிள்ளைகளை ஏசுகிறாங்க, குடும்பத்தில் ஏசுகிறாங்க. நானும் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு வயசாயிட்டு அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அவங்க கர்த்தரை அறியாதவங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் மாயமான அன்பு, தந்திரமாக அன்பு கூறுகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. தந்திரமாக அன்பு கூறும்போது அது என்ன ஆவி அப்படின்னா அது வஞ்சிக்கிற ஆவி. மாயமாக யாரெல்லாம் எங்கெல்லாம் அன்பு கூறுறாங்களோ அதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி. எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதத்தின்படி பார்க்கும்போது, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் எந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். அன்பு கூறணும், கட்டளை, கற்பனை, பிரமாணம், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நியாயப்பிரமாணம் முழுவதும் அன்பிலே தொகையாக அடங்கியிருக்கு. உன்னை போல பிறனை நேசி என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றினால்தான் நன்மை செய்வோம். அதே நேரத்தில் நன்மை செய்யும்போது, அதாவது அன்பு கூறும்போது, சில நேரத்தில் ஏமாற்றோம், சில நேரத்தில் வஞ்சிக்கப்படுகிறோம், சில நேரத்தில் நம்மளை மோசம் போக்குறாங்க. இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கு. நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறாங்க, அது தேவனுக்கு பிரீதியாக இருக்கு என்று வேதம் சொல்கிறது. கடைசி காலத்தில் தற்பிரியராய் வாழ்கிறாங்க, தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. இப்படி ஒரு கடைசி காலம்.
இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ராஜா பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தையில் தான் எத்தனையோ அந்த யூதர்கள் எருசலேமில் எல்லாருமே கடைசி காலத்தில் வரையே வந்துடும். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்ப கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வீம்போ, ஒரு வைராக்கியமோ, ஒரு கசப்போ, ஒரு வெறுப்போ எது இருந்தாலும் சரி, தாங்கள் என்ன செய்றாங்கன்று அறியாதிருக்கிறார்கள். சில குடும்பத்தில் இந்த கசப்பை வச்சுக்கிட்டு அன்பு கூற மாட்டாங்க. யார்கிட்ட? புருஷன்கிட்ட இருக்கலாம், இல்லை மனைவிட்ட இருக்கலாம், இல்லை பிள்ளைகள்கிட்ட இருக்கலாம், இல்லை மாமியார்கிட்ட இருக்கலாம். இந்த கசப்பு இருக்கும்போது அன்பு கூற கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா அன்பு கூற முடியாது. அதே மாதிரி மன்னிக்காமல் இருக்கிறதையும் அன்பு கூற முடியாது. அங்கே கொஞ்சம் உள்ள கொஞ்சம் கிடக்கும், அந்த கசப்பு கிடக்கும். அப்புறம் வைராக்கியம் உள்ள இருக்கிற வரையும் அன்பு கூற முடியாது. ஏன்னா உள்ள வைராக்கியம் கிடக்கும். அதே மாதிரி வெறுப்பு உள்ள இருக்கிற வரையும் அன்பு கூற முடியாது. ஏன்னா அங்கே உள்ள இழுக்கும். ஏன்னா மன்னிக்க முடியாத சுபாவம் உள்ள கிடக்கும். அதே மாதிரி பகை உள்ள கிடக்கிற வரையும் மன்னிக்க முடியாது. ஏன்னா அந்த சுபாவம் கசப்பு உள்ள கிடக்கும். அப்புறம் சண்டை, அப்புறம் கோபம், இதெல்லாம் உள்ள இருக்கிற வரையும் மன்னிக்க முடியாது. கசப்பு, வெறுப்பு. அதுக்கு பின்னாடி என்ன ஆவி இருக்கு அப்படின்னா, வஞ்சிக்கிற ஆவி தான் உள்ள கிடக்கு. யாரை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னா, தங்களையே அவங்க ஏமாத்திக்கிடுறாங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ, கோபமோ எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. இதெல்லாம் கிளீன் ஆகணும். காலையில் நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டோம். சில குடும்பத்திலே காலையில் வெளியில் போயிட்டு நைட்டு சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கும். நிறைய குடும்பத்தில் பண தேவை இருக்கும், பொய் சொல்லியிருப்பாங்க, வெளியே தெரியாது. நான்லாம் வியாபாரத்தில் இருக்கும்போது கடனில் சமாளிக்க முடியாமல் பொய் பேசியிருக்கேன். வாங்குறதுக்கு பொய் பேசியிருக்கேன், கொடுக்கறதுக்கு பொய் பேசியிருக்கேன். ஏன்னா கொடுக்க முடியாது, பொய் பேசியிருக்கேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அங்கே பொய்யின் ஆவி உள்ள வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவ சத்தத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும் போதே வஞ்சிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் கடைசி காலத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாமும் அன்பு கூறணும். இது நம்ம மேலே விழுந்த கடமை. முதலாவது தேவன் அன்பு கூறணும், அப்புறம் உன்னை போல பிறனை நேசிக்கணும். இவ்வளோதான். ஒரு முழு பைபிளை ஃபுல்லாக வாசித்ததில் அன்பு கூறணும். முதல்ல தேவன் அன்பு கூறணும், அப்புறம் தேவனால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள்கிட்ட அன்பு கூறணும். அதே நேரத்தில் அன்பு கூறும்போது ஒரு 1,00,000 ரூபா தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி தரலன்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்தில் இதுதான் நடந்துட்டுருக்கு. என் வாழ்க்கையிலாம் நான்லாம் செழிப்பாக நிறைய பார்த்துட்டேன். அதனால் கொடுத்ததெல்லாம் வராது. கடைசி காலத்தில் ஏமாற்றுவாங்க, இதெல்லாம் வஞ்சிப்பாங்க, இதெல்லாம் தானாக நடந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இரவு நேரத்தில் சில குடும்பத்திலலாம் தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. எந்த மாதிரி சூழ்நிலை சரி, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவுள். சரி, ஒரு வீட்டில் 4 பேர் தானே இருக்கிறாங்க, அந்த 4 பேருக்குள்ளேயாவது உண்மையான அன்பு இருக்கான்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் தந்திரம் தான் இருக்குது. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உடலே தந்திரம் தான் இருக்குது. பிள்ளைகளோட வாழ்க்கையில தந்திரம் தான் இருக்குது. ஒரே தந்திரம் தான். இந்த தந்திரத்தை வச்சுட்டு என்ன செய்யணும் எனக்கும் தெரியல. சில குடும்பத்துல நான் நிம்மதியே இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. இதான் நைட் நேரத்தில் இன்னைக்கு செய்தி. ஏன் நிம்மதி இல்லை?
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பு கூற வலிக்கு. ஏன் உண்மையை சொல்ல வேண்டியது அப்படின்னா, நம்மளை ஏமாத்திருப்பாங்க, நம்மளை நஷ்டப்படுத்தியிருப்பாங்க, நம்மளை தப்பாக பேசியிருப்பாங்க. சில வீட்டிலலாம் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். மாமியார் மருமகளுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், வெளியில் போய் யாராவது 2 பேரில் யாராவது ஒரு ஆள் மாற்றி மாற்றி எங்கேயாவது தப்பாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள வந்து மன்னிக்க முடியாது. ஏன்னா என்னை போய் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு மன வேதனை வந்துடும். சில நேரத்தில் புருஷன் முண்டாட்டிக்குள்ளே ஒரு மன வேதனை வந்துடும். என்னன்னு சொல்லி பார்த்தா, கணவர் பார்த்தா விபச்சார அடிமையில் இருப்பார், வெளியில் போய் கடன் நிறைய வாங்கி வச்சுருப்பார், மனைவி தெரியாமல் தந்திரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டில் வந்தால் சாப்பாடு போடு, கூட இரு அப்படின்னு மட்டும்தான் இந்த 2 வேர்டு தான். வீட்டில் வந்து பார்த்தா நைட் நேரத்தில் மட்டும் ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க. பகல் நேரத்தில் பார்த்தா வெளியில் போகும்போது பார்த்தா போய் வெளியில் போய் பார்த்தா ஏகப்பட்ட லட்சங்கள் கடன் வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்தா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என் வாழ்க்கையில் நான் அப்படி இருந்திருக்கேன். ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடு ரோட்டில் வரும்போது தான் என் வீட்டு அம்மாவுக்கு தெரியும். அப்படி வரும்போது வீடு விற்றாச்சு, நகை விற்றாச்சு, கடையை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு. என் மனைவி நினச்சிட்டு இருந்தேன், என் கணவர் ஒரு நல்ல கணவர், ஆனால் கணவர் தான் மோசமான கணவர். என்ன காரணம்? வெளியில் போய் கடன் வாங்கி எல்லாம் செஞ்சல நஷ்டமாயிட்டு. இதை ஏன் நைட் சொல்லிதானே அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே உண்மை இருந்துச்சு அப்படின்னா பிசாசு வராது. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ளே ஏன் பிசாசு வந்துட்டு போகுது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள உண்மை இருக்காது, வியாபாரத்தில் உண்மை இருக்காது, வேலையில் உண்மை இருக்காது, வாழ்க்கையில் உண்மை இருக்காது, குடும்பத்தில் உண்மை இருக்காது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. ஆனால் அந்த ஜெபகுறிப்பு என்ன அப்படின்னா, ஒரு வேலைக்காக பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்களாம். பல லட்சங்கள், 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, பல லட்சங்கள். அப்போ நானும் எப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த வேலையை வாங்கி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க நகையை வச்சு பணம் கொடுத்தாங்க, சொத்தை வச்சு பணம் கொடுத்தாங்க. அந்த வேலை கிடைக்கல, 3 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. இன்னொரு இடத்துல பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுவீங்களா, தீர்க்க தரிசனமாக சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லஞ்சம் கொடுத்துருக்காங்க. கணவனுக்கு தெரியாமல் மனைவி தெரியாமல் கணவர் யார்கிட்டையாவது பணத்தை பிரட்டி 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 ஒரே வாயை திறந்த பொய் மட்டும்தான் பேசுவாங்க. அவங்களாலெல்லாம் உண்மையான அன்பு கூற முடியாது. ஏன்னா இருதயம் ஃபுல்லாக பொய்யினால நிரம்பி இருக்கும். நாளைக்கு யார்கிட்ட போய் பேசலாம், இன்னைக்கு ராத்திரி யார்கிட்ட போய் பேசலாம், காலையில் பார்த்தா போய் பேசியிருப்பாங்க. அதனால தான் நிம்மதி இல்லை. ஏன்னா நாளாக நிம்மதி இல்லாமல் வாழ்ந்திருக்கேன். நைட் நேரத்தில் ஒருவேளை யாராவது செய்தி கேட்டு உங்கள் இதயத்துக்குள்ள ஏதாவது காரியம் இருந்தால் தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்துக்கோங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு கூர்ந்தா தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளோதான். இன்னைக்கு அன்பு கூர்ந்தா முடியல. அன்பு கூறும்போது நிறைய ஆபத்து இருக்கு, ஏமாத்திருந்தாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரே அறிந்திருக்கிறான். அன்புள்ள எவனும், ஒரு குடும்பத்தில் அன்பா இருந்தாங்க அப்படின்னா அவங்க தேவனை அறிந்திருக்காங்க. அதனால தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் அன்பா இருப்பாங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவேளை எனக்கு அன்பே இல்லை அப்படின்னா அவங்க இன்னும் தேவனை அறிந்து கொள்ளலை அப்படின்னு அர்த்தம். தேவனை அறிந்து கொண்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையிலே எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். முதல்ல சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அன்பின் அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. தேவ அன்பு ஊற்றப்படட்டும்ப்பா. எல்லா குடும்பமும் அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே வரணும்ப்பா. உங்களுடைய கற்பனை, உங்களுடைய கட்டளை, நியாயப்பிரமாண தொகையை அடங்கியிருக்கு அன்புக்குள்ளே. தேவன் அன்பாகவே இருக்கிறீங்க. நன்றிப்பா. எங்களுக்குள்ளே அந்த அன்பு தாங்க. நன்மை செய்கிற பிள்ளைகளை மாற கிருபை தாங்க. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக நன்றி.
எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். படிக்கிற பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். நைட் நேரத்தில் ட்ராவலிங் இருக்காங்க, உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுக்கையில் இருக்காங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. பரிபூர்ணமான எல்லா பலவீனத்திலும் நீக்கி ஆரோக்கியம் தாங்க. நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்கி அதிகால வேளையிலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு புறப்படக்கத்தை கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுதும் எல்லா காரியத்திலும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. கற்பத்தனிக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் மனமறிய ஆசிரியங்க, தாய்மொழியும் ஆசிரியங்க. டெலிவரி புறப்படுங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட தவறான தொடர்புகள், இந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. எல்லா தேசத்துல ஜனங்களுக்கும் சமாதானத்தை கட்டிடுங்க, ஆரோக்கியத்தை கட்டிடுங்க, தீர்காயுசு கட்டிடுங்க. இரவு நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்கிறது கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நைட் நேரத்தில் தனிமை திக்கற்ற பிள்ளை நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க. யாரெல்லாம் நைட் நேரத்தில் கண்ணீரோடு இருக்காங்களோ, கடன் பிரச்சனை இருக்காங்களோ, போராடிட்டு இருக்காங்களோ, ஏழை எளிய ஜனங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் தங்கிருங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப ஹாஸ்டலில் ஹோமில் சில குடும்பத்தில் முதியோரத்தில் இருக்காங்க. எல்லாருக்கும் பாதுகாப்பு தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பு தாங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, நல்ல ஒரு வாசல் திறந்துதாங்க. சில குடும்பத்தில் இன்னும் மேலே படிக்கணும், வாசல் திறந்தாங்க, வீடு கட்டுறாங்க. கர்த்தரே வீடு கட்டி தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, நல்ல குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும். சர்ச்சைக்கு போகாமல் இருக்காங்க, சர்ச்சைக்கு போகணும். குடும்பமாக சர்ச்சைக்கு போகணும். குடும்ப ஜெபம் பண்ண கத்த கிருபை தாங்க. செல்ஃபோனில் அடிமையாக கூட கத்த கிருபை தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கதை கிருபை தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் வாங்க. நீங்கள் வந்தால் தான் சமாதானம், நீங்கள் வந்தால் தான் விடுதலை, நீங்கள் வந்தால் தான் ஆரோக்கியம், நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு புது பலன். வேதத்தை வாசிக்க தியானிக்க தனி ஜெபம் பண்ண கத்த கிருபை தாங்க. தேவனாரில் அப்போ மினிஸ்டரில் ஆசீர்வதித்தாங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்த பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.